கழகத்தினுடைய பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்கள், கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மொழி அவர்கள், கழகத்தினுடைய தலைமை செயலவை தலைவர் வழக்குரைஞர் வீரமர்தினி ஆகியோரை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாஸ்திரப்படி தர்மப்படி நீ தாச்சு மக, நீ கும்பிடுற கடவுளுடைய கற்பனைப்படி நீ தாச்சு மக. எந்த மனுஷனுக்காவது கடுவர அறிவு இருந்தா ஒரு கடவுளை கும்பிடுவான்னா நம்ம கேள்வியமாக உண்டாக்கணும். வாழ்வியல் சிந்தனையை படித்ததுக்கு அப்புறம் அவர் எங்களுடைய மன வளத்திற்கும் அவர் தான் ஆசிரியர். நான்லாம் இப்போ சேர்லேருந்து எந்திரிக்கல, கையூனித்தான் எந்திரிக்கிறேன். ஆசிரியர் அப்படியே இருந்திருக்காரு. அதனால் உடற்பயிற்சிக்கும் அவர் தான் ஆசிரியர், மூன்றுக்கு அவர் தான் ஆசிரியர். இன்றைக்கி உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனுங்க, ஆங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த கார்ப்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கார்ப்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம், வாழ்வியல் சிந்தனை படித்தீங்கன்னா சரியாக போய் உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன். திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கையில் இந்தியா பூரா நடக்குது. குறிப்பாக சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம். இப்போ எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் தான் ஓட்டு. டாக்டர் எழிலன் தோழர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு தெரியும். பட் எனக்கு கியூரியாசிட்டியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு, கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம். தூத்துக்குடி பற்றியெல்லாம் விட்டுருவோம், ஏன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கல, வடநாட்டில் பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா தூத்துக்குடி கியாகேன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் யாரோ ஜெயிச்சு வந்துட்டு போட்டுங்க, இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாதுங்க உள்ள. ஏன்னா இவங்க ஒருத்தர் வந்தால் நாடாளுமன்றமே ஆட்டி வச்சிடுறாங்க இல்லைங்க. அவங்க தான் ஃபுல் லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் டெபாசிட் போயிரு போல் இருக்குது. क्या बोलता है, झूठ बोलता है नहीं सच बोलता है. சச்சு போல்தாயினா உண்மை. கொஞ்சம் ஹிந்தி படத்துல எல்லாம் நடிக்கிற கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கையா. ஏன்னா அந்த காலத்தில் ராஜேஷ்க்கு நான் நடித்த படம் ஒன்று வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் டேஸில் சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு. அது சச்சானா உண்மை, ஜூட்டானா பொய். அதை வச்சு அந்த 2 வார்த்தை மட்டும் தெரியும். ஏன்னா அது மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்த நினைத்திரை முடிப்பவனுடைய ஒரிஜினல் வெர்ஷன். எம்ஜிஆர் ரசிகர் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு துடிக்கிறான். அங்கே இருக்கிற நகி சச்சு போல்தாகேன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அவங்கள. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி, ஒரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். விரும்பு பெண்மணினெல்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு முழு தகுதியானவர்கள். இது என்னென்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். சினிமாவில் வந்து இந்த சென்சார் போர்டுங்கிறது நமது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல, தோழர் சேகுவேரான ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது வரைக்கும்